இவ்வளவு நேரம் தூங்கிட்டேன். சரி வாசலாவே பெருக்குவோம். என்ன முட்டை இது எப்படி இங்க வந்துச்சு? ஐயோ ஒண்ணுமே புரியலையே. என்னங்க என்னங்க கொஞ்சம் வெளில வாங்க. என்னடி காலையில கத்தி கிடக்குறேன்? இங்க பாருங்க முட்டை. முட்டை ஆபாயில் போறீங்க, காலையில சாப்பிட்டா நல்லா இருக்கும். அந்த கூறு கட்டுன நான் முட்டை வாசல் வைக்கிறியா? முட்டை யாரும் சூனியம் வச்சுக்கிறான். சூனியமா? என்னத்துக்கு வச்சிருப்பாங்க? உன் கை கால் விலகாம போகணும்டா. ஏன் உன் கை கால் விலகாத போகணும்னு வச்சிருக்க மாட்டாங்களா? நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண எனக்கு வைக்கிறதுக்கு? நான் என்ன ஊர் புள்ள எல்லாருக்கும் துரோகம் பண்ணிக்கிறேன்னா நான் பேசுறா பாரு பேச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. இது யார் வச்சிருப்பாங்கன்னே தெரியலையே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தேன், அதை காணுன்னா இவ்வளவு தூங்குறீங்க. கொஞ்ச நேரம் தூங்கிட்டுனா இங்க பாரு யாரையும் அவரோட சூனியம் வச்சுக்கிறானுங்க. ஐயோ முட்டை சூனியமா ரொம்ப டேஞ்சர் ஆச்சா? என்னடா அவன் கடை கோழி முட்டை வந்து டக்குன்னு போடுவாங்க, நாட்டு கோழி முட்டை வந்து லேட்டா போடுவாங்க. அதனால நாட்டு கோழி முட்டை அந்த லேட்டா போடுவாங்க. கடை கோழி சீக்கிரமா சாக வச்சிருவாங்களா? ஐயோ ஏங்க அப்ப இத பார்த்தா கடை கோழி முட்டை மாதிரி தாங்க இருக்குது. பக்கத்து வீட்டுக்காருக்கும் உங்களுக்கு சண்டையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? டேய் பக்கத்து வீட்டுல ஒரு பையன் நான் சண்டை வச்சியா? நான் ஏன் சண்டை வைக்க போறான்? நேத்து கூட அந்த பையன் என்னக்கா சாப்பிட்டேன்னு கேட்டுட்டு தானே போனான். சரியா ஒரு நிமிஷம் அந்த பையனை கூப்பிடு, என்னன்னு கேட்டுடலாம். யோ அந்த பையன் தப்பா நினைச்சுக்க போதியா? அட கூப்பிடு, அவன் தப்பா நினைக்கிறதுக்காக நான் உயிரை கொடுக்க முடியுமா? தம்பி ஏ தம்பி, எனக்கு என்ன ஒரு டவுட் ஆகுது, அவன் தான் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். என்னக்கா கூப்பிட்டியா? அப்பா தம்பி என்னக்கா கேளியா நீ? தம்பி ஏன்டா எங்க வீட்டுக்கு சூனியம் வச்ச? சா வச்சு போடுவேன். நான் ஏன்டா சூனியம் வைக்க போறேன்? நான் பைத்தியக்கார மாதிரி பேசுங்க கேட்டுக்கிற. கண்டிப்பா இவன் தான் வச்சுக்கிறான். 100% இவன் தானே வச்சுக்கிறான். ஏக்கா நான் பேசுங்கிறான் வீட்டுக்காரன் லூஸ் மாதிரி பேசுங்கிறான். நான் ஏன் சூனியம் வைக்க போறேன்? அப்ப நான் வைக்கல நீ சொல்ல வேண்டியதானே? நீ அவரை திட்டுற? ஏய் மாத்தி மாத்தி கிண்டல் பண்றீங்களா? நான் நேத்து உங்களுக்கு சூனியம் வைக்கணும். எங்களை வீட்டை காலி பண்ண வச்சுட்டு உன் ஃப்ரெண்டுகளை யாரா கூட்டம் வந்து வைப்ப? அட பாவி நான் அநியாயத்துக்கு பேசுற. நான் வைக்கலையா சூனியம்? இங்க உன் வீடு என் வீடு தவிர வேற எந்த வீடும் இல்ல. வச்சா நீ தான் வச்சிருக்கணும். வா 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 வா. ஏன் இது புழுவுற? நானே இப்பதான் ஊர்ல இருந்து வந்துக்கிறேன். எங்க அம்மா அப்பாவே இப்பதான் வரேன் நிக்கிறாங்க. அப்ப கரெக்ட், அவங்க அம்மா அப்பாவுக்கு வீடு ஓனன்னு இவன் நம்மளுக்கு சூனியம் வச்சுக்கிறான். யோ நீ பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. இதெல்லாம் நல்லது இல்ல பாத்துக்கோ. என்னப்பா வீடு வாடகை கொடுத்தாலும் கொடுத்த கத்தினே இருக்கிறீங்க? பாப்பா ஹவுஸ் ஓனர அந்த பையன் போன வாரம் தான் இங்க வந்துச்சு சூனியம் வச்சுக்கிட்டு போய் என் வீட்டுக்கு. என்றாது நல்ல பையன் பார்த்தா சூனி வச்சுக்கிற? ஹவுஸ் ஓனரு அவங்க போய் சொல்றாங்க. நான்லாம் அது மாதிரி ஆள் கிடையாது. ஹவுஸ் ஓனரு முட்டை இருக்குது, அவங்க ஏன் போய் சொல்ல போறாங்க? இங்க பாருங்க, அவனை அந்த முட்டை எடுக்க சொல்லுங்க. அவனை அந்த வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லுங்க. இல்ல நாங்க இந்த வீட்டை காலி பண்ணிடுவோம். ஏமா ஏன் அவசரப்படுற? இரு பேசலாம். நோ நான் தானே சொல்லுவார முட்டை சூனியம் நான் வைக்கலனா. டேய் பண்ணல பண்ணல சீன் போடாதடா, முதல்ல வீட்டை விட்டு காலி பண்றான். யார வீட்டை விட்டு காலி பண்ண சொல்ற? யார வந்து நீ அடிக்கிறா? என் அசல உங்களை ஊட்டாட கொளுத்திடுவேன். யார் விட்ட கொளுத்து அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கா. ஏ சொட்டா என் மேல புசனம் பொண்டாட்டிக்கு கை வைக்குது. நீ பார்த்து சொமாக்குற. நீ சூனி வச்சதுனால தான் அவங்க அடிச்சாங்க. நான் வைக்கல வைக்கல வைக்கல. இதுக்கு மேல நேரம் சொல்றத பழனியே பழனியே நைனா என்ன நானா சொல்றாங்க பாரு நைனா. ஏண்டா கண்ணு ஏன் ஆயிர? யார் என்ன சொன்னதா? நான் சூனியம் வச்சுனா எங்க வீட்டுக்கு ரெண்டும் சேர்ந்து என்ன அடிச்சிச்சிங்க. அடிச்சிட்டீங்களா? என்னடி என் புள்ளி பார்த்தா இலக்கால் மாக்குதா? இந்த வாய்ஸ் எல்லாம் வச்சுக்காதீங்கம்மா. உங்க புள்ள நீங்க வரீங்கன்னு நாங்க இந்த வீட்டை விட்டு காலி பண்ணணும் முட்டை சூனியம் வச்சுக்கிறான். ஏய் ஏன்டா இப்படிலாம் பண்ணுவா? என் பைத்தியக்காரா அதுக்கு தான் சொல்றீங்கன்னா நீ என்ன நம்புற? முன்னாடி இப்படி பேசுறான். நம்ம பிள்ளைக்கு மூளை குழம்பு போச்சுங்க. இது தாயா இல்ல தந்தூரி சிக்கன் பேயா தெரியல. இதுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுக்குதுங்க. பெத்தவங்களே மதிக்க மாட்டேங்குது. கண்டிப்பா சூனியம் வச்சிருக்கான். ஐயோ தலை பிச்சு நான் போலகுது. நான் வைக்கல நான் வைக்கல வைக்கல. எங்க தான் போகுதுன்னு தெரியல. பாரு இன்னைக்கும் இவங்க வீட்டு வாசல்ல மூட்டை போட்டு வச்சுக்குது. அறிவு கட்ட கோய். என்னப்பா அசால்ட்டா கையில எடுக்கிறேன்? ஏன் கையில தானே ஆகும்? சூனியம் வச்ச முட்டைப்பா கையில எடுக்கிறியா? ஊனிய வச்ச முட்டையா? பாரு பாரு என் கோய் போட்ட முட்டை தினமும் இந்த வீட்டு வாசல்ல தான் வந்து போட்டு போயிடுது. என்னப்பா சொல்ற? தினமும் போடுதா? அதான் பாக்கதே இல்ல ஒரு நாள் கூட. நான் காலையிலே வந்து எடுத்துன்னு போயிடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐயோ தம்பி சாரி. நேத்த சாரியா? ஒரு நேரம் கை கட்டினா சாரின்றீங்க. சாரி தம்பியா, இப்பதான் உண்மை தெரிஞ்சிச்சுல, உன் மேல தப்பே இல்ல. டேய் தகட்ட போவாயா, நீயும் பொண்டாட்டி சேர்ந்து கொஞ்ச நேரத்துல நானா பேச்சு பேசுனீங்க. ஏன்பா ஒரு நல்ல பையன் மேல இப்படி ஒரு பழி போறீங்க? அப்படியே நல்ல மாதிரி நடிக்காதியா. நீ கூட்டானு திட்டினா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. ஏன்பா அவங்க சொன்னாங்கன்னு கேட்டம்பா, அதுக்கு போய் கோச்சுக்கிற? கோச்சிக்காம என்ன பண்ணுவாங்க? ஏய் பழனிய சாரிடா, நானும் தப்பா நினைச்சிட்டா. யோ போயா நாசமா பண்ணுவீங்களே. உங்க சங்கத்து மேனுக்கு வேணாயா? ஏன்பா உங்க சண்டையெல்லாம் நிறுத்துங்கப்பா. இந்த பக்கம் ஒரு கோய் வந்துச்சா? 2 கோழி வந்துச்சு. அதுல ஒரு கோயோட முட்டை தான் நினைக்கிறேன். அது அப்போ இன்னொரு கோயா? இவங்க கிட்ட கேளு. என்னப்பா என்ன கோத்து விடுற?
நடிக்காதடா, நேத்து நைட் தான் கோழி கறி குழம்பு செஞ்சு சாப்பிட்டீங்களா? எனக்கு தான் தெரியாது நினைச்சுக்கிறீங்களா? என் கோயை அடிச்சுட்டாங்களா? எப்பா தம்பி அவன் போய் சொல்றான்ப்பா, நம்பாதப்பா. துபாய் இந்தாள் எங்க அப்பா, இந்தாள் தலைமையில் சத்தியமா இவங்க கோழி கறி குழம்பு துண்ணாங்க. யோ உன்னை சொல்ல விட மாட்டியா? நாங்க திங்களப்பா. துண்டுனா இல்லைன்றீங்களா? ஐயோ சும்மா விட மாட்டான் போகுது. எப்பா அதுல ஒரு லக் பீஸ் இவனுக்கு தம்பா கொடுத்தேன். என்கிட்டயா? நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா யோ நீ துண்ணுறியா கோயா? ஐயோ, அவங்க போய் சொல்றாங்கப்பா. இப்ப என் கோய் வரலாம் உங்களுக்கு சொல்ல விட மாட்டேன். யோ என் கோய் குடி. கோய் குடிங்க. கோய் குடுமா, கோய் குடி. உங்களா என் மேல சும்மாவே போய் சொல்லிச்சுங்க, வாங்கட்டும். டேய், உண்மையா அவங்க கோய் பிடிச்சாங்களா? இல்ல அப்ப என் தலைமையில சத்தியம் வச்சேடா. போய் சரி, வீட்டு வாசல் படி ஏறாத, மூஞ்சிகளை பாரு இதுக்கு. முன்னாடி இப்படி சொல்லிட்டு போறான். வாயா நம்ம ஊர் பக்கமே போலாம்.